பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களே, இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற திருப்பூர் மண்ணின் மைந்தர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எதிரணியிலிருந்து ரேவதி மேடம் வந்தாங்க. ரொம்ப சிறப்பாக பேசுகிறத தான் நினச்சி பேசிட்டு உட்காந்துக்கிட்டாங்க. அவங்க ரொம்ப நல்லா சொன்னாங்க. பரதன் எவ்வளவு பெரிய தொண்டு செய்தான் தெரியுமா? இவங்களும் அணிக்கு பேசின தெய்வானையும் பரதன் எவ்வளவு பெரிய தொண்டு செய்தான் தெரியுமா? என்ன தொண்டு செஞ்சான்னு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. அது சொன்னாங்களா? என்னங்க 14 வருஷம், அது ஒரு 14 நிமிஷமாக சொல்லணும் இல்லைங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு செயலாக இருந்தாலும் 14 வருஷத்துக்கு 14 செயல் சொல்லணும்ல. ஒன்றுமே செய்யலை. செஞ்சான் தெரியுமான்னு சொல்லிட்டு பேசாமல் போய் உட்காந்துக்கிட்டாங்க. சில கூட்டணி தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பேசுனதுனால தான் நானும் சொல்கிறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்கோங்க. பாரு, என் கட்சி வந்து ஏதோ எங்கள் கட்சி தேர்தலே போட்டியிடாது சும்மா சவுண்டு விடுற பார்ட்டின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது இல்லையா? சில கட்சி என்ன செய்யும்னா அது ஒன்றுமே செஞ்சுருக்காது. தான் ஒன்றுமே செய்யாததை மறைக்கிறதுக்கு எதிர்கட்சியை திட்டிட்டு உட்காந்துரும். அப்போ இவங்ககிட்ட ஏதோ இருக்கு போல நினச்சி ஏமாந்துருவாங்க பாருங்க. அது மாதிரி நீங்கள் இவ்வளவு சாடையாக பேசுறதுக்கு நேரவே பேசியிருக்கலாம். எதையுமே எங்களுக்கு நேராக பேச தெரியாது, சுற்றி வளைச்சு தான் பேச தெரியும். சரி, அதுதான் நம்ம எல்லாத்துக்கும் சேஃப்டி. அம்மா நான் சென்னை மட்டும் போகணுமா? அது மாதிரி இவங்க இந்த 2 பேரும் சேர்ந்து என்ன செஞ்சார்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்கிறாங்க. அவர் ஒன்றுமே செய்யலை. அவர் ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி. உண்மையிலே தங்க கம்பினா அவர் தான் கம்பி. ஒரு இடத்துல ஒரு கம்பியை சாத்தி வச்சோம்னா அது என்ன செய்யும்? அது பாட்டுக்கு அந்த இடத்துல இருக்கும்ல. அது மாதிரி 14 வருஷமும் அண்ணன் சொன்னார்னு அவர் பாட்டுக்கு அந்த இடத்துல இருந்தார். இந்த ஸ்கூல் பிள்ளைங்களாம் எப்படா சாயந்தரம் மணி அடிப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கும்ல, அது மாதிரி 14 வருஷமும் கேலண்டரை கிழிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கார். எப்படா 14 வருஷம் முடியும்? ஒருத்தர் நான் செருப்பு உருவிக்கிட்டு போயிட்டாரு, இன்னொருத்தர் நாங்கள் ஸ்கூல் பையன் பார்த்தீங்க. பரதனுக்கு நேர்ந்த சோதனையை பார்த்தீர்களா? அப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தார். இதில் வேற அவங்க தொண்டுன்னு என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ராமனுக்கு போய் குடை பிடித்தான் அல்லவா, அது எவ்வளவு பெரிய தொண்டு. அண்ணனுக்காக உயிரையே கொடையா கொடுத்தா, நாங்கள் உசுரை கொடுத்து பேசினா குடையை கொடுத்தான் இல்லையா, அதை கொடுத்தான் இல்லையா, நீ என்னம்மா இப்படி பேச பழகி இருக்கிறீங்க? எனக்கு என்னமோ இவங்க தான் கட்சி தொடங்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அது கூட போங்க, நீங்கள் உங்கள் கட்சி என்னமோ செஞ்சுட்டு போங்க. எப்படி எங்கள் கட்சியை பார்த்து இந்த வார்த்தை நீங்கள் சொல்லலாம்? எப்படி ஒரு வார்த்தை சொல்லலாம்? கும்பகர்ணனுக்கு பயமா? யாரு? ராவணனை பார்த்து பயம்னா கும்பகர்ணன் சொன்னா பயமே பயப்படும் தெரியுமா உங்களுக்கு? எப்பேற்பட்ட ஆளுங்க. ராமனே மலர்கரம் விதிர்த்தான் எழுதினாரு கம்பன். இந்த கும்பகர்ணனுடைய வீரத்தை பார்த்து ராமனுக்கே கை வேர்த்துருச்சுங்க. அப்படி ஒரு வீரம் எங்களுடைய கும்பகர்ணன் இருக்கு. என்ன சாதாரண ஆளா? சும்மா சிரிச்சுக்கிட்டு இருந்தா தொலைச்சு போடுவேன் பார்த்துக்கோங்க. தனித்தனியா கூட்டணி வச்சு பேசுறாங்க. புலவர்களே சாந்தமாக உரையாடுங்க. எங்கால சாதாரணமான ஆளா? நம்ம நம்பி கூப்பிட்டுருக்காங்க, மேடையிலே வெட்டு குத்தாச்சுனாக்க கஷ்டமா இருக்கு. இந்திரனுடைய ஐராவத யானையை இந்திரன் உட்கார்ந்து இருக்கும் போதே கையில பிடிச்சி கரக்கரன்னு சுத்தி தூக்கி எறிஞ்ச ஆளு எங்காலு. கடல்ல குளிச்சு இமயமலைய கல்லா வச்சு காலில் தேய்ச்ச ஆளு. ராவணனை பார்த்தா பயம்தான். கும்பகர்ணன் உட்கார்ந்து இருந்தா ராவணன் நிக்கிறான். 2 பேரும் சமமா இருக்கிறாங்கன்னா அண்ணனை பார்த்து பயம் இல்லைங்க. எங்க அண்ணனை எதிர்த்து யாரும் நிக்க கூடாது என்கின்ற பாசம் தான் கும்பன் இருந்ததே தவிர பயம்லாம் கிடையாது. ராமனே எதுக்கு துணிஞ்சவன் அண்ணனை எதிர்க்க முடியாதா? விபீஷணன் போக முடியாதா? போகக்கூடாது. ஒருத்தன் அறத்தின் பக்கம் நின்றுட்டான், இன்னொருத்தன் அண்ணன் பக்கம் தான் நிற்கணும். அண்ணன் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, இந்த உலகத்துக்கு சொல்வதற்காக செத்து போனவன் எங்கள் கும்பகர்ணன். என்ன பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க? 2 பேர்லாம் தங்க கம்பியா? வெளியில சொல்லாதீங்க. ராமனுக்கு சீதைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்ததுக்கு இவங்க 2 பேர் தான் காரணம். இவங்க 2 பேர் மட்டும் பிறக்காம இருந்திருந்தா ராமனும் நிம்மதியா இருந்திருப்பாரு, சீதையும் நிம்மதியா இருந்திருக்கும். ராமனே பிறக்காம இருந்தா அதை விட ரொம்ப நிம்மதியா இருக்கு. அம்மா நான் சிரிக்கிறதுக்காக சொல்ல, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ராமன் ஏன் காட்டுக்கு போனார்? சொல்லுங்க, ஏன் காட்டுக்கு போனார்? கைகை வரம் வாங்கினாங்க. கைகை ஏன் வரம் வாங்கினாங்க? யாருக்காக வரம் வாங்கினாங்க? பரதன் ஆட்சி செய்யணும், அப்ப ராமனுடைய தொல்லை இல்லாம இருக்கணுங்கிறதுக்காகத்தான் கைகை வரம் வாங்கினாங்க. மறைமுகமாக ராமனை காட்டுக்கு அனுப்பிய காரணம் பரதன் தான். அவன் நேரடியாக சொல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் மறைமுக காரணம் பரதன் தாங்க. இதில் பாரதி மேடம் சொல்கிறாங்க, இந்த பாரதி மேடம் புதுகையா நானே ஒரு நிமிஷம் திக்குன்னு ஆயிட்டேன்.
புதுகை பாரதி மேடம் புது கையா கொண்டு வந்து ஒரு பாயிண்டை வைக்கிறாங்க. லக்குவன் எவ்வளவு பொறுமை வாய்ந்தவன் தெரியுமா? அவங்க அண்ணி என்ன சொல்லி திட்டினாலும் அமைதியாக தலை குனிந்து போனான். ஏமா இதே பொறுமைய அன்னிக்கிட்ட காமிச்ச பொறுமைய அந்த சூர்பனகைன்னு ஒரு அறைக்கு வந்தாலே அவகிட்டையும் காட்டியிருந்தா சீதை நிம்மதியா இருந்திருப்பாளுங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. ராமன் கிட்டேயே சூர்பனகை காதல் வசனம் பேசுறா, ராமனும் இஷ்டத்துக்கு பதில் பேசுறாரு. ஆனா சீதை வந்து காமிச்சிருப்பாம்மா, அவ சீதையை தூக்கிட்டு போயிட்டான்னா என்ன செய்யறது? ராமாயணத்தை மாற்றுவதிலேயே கவிதா குறியாக இருக்கிறாரு. இல்லம்மா, நீங்க கேளுங்களேன். ராமன் வந்து என்ன செஞ்சிடறார், சூர்பனை ரொம்ப பேசணும்னே அவர் உள்ள போயிடுறாருல. அப்ப லக்குவன்ட்ட வந்து பேசுறாப்புல. அண்ணனை பார்த்து தானே இவர் வளர்றாரு, அண்ணன் கூடயே வளர்றார். இப்ப சூர்பனை லக்குவன்ட்டையும் அதே காதல் வசனம் பேசுறா. லக்குவன் என்ன செய்யணும்? போ, உனக்கு வேலை இல்லை, எங்க அண்ணன் மாதிரியே நானும் உள்ள போறேன்னு ஒண்ணு உள்ள போகணும். இல்லைன்னா போமா போய் வேற ஆளை பாருமா, நான் அதுக்கெல்லாம் ஆள் கிடையாது, நானே 14 வருஷம் தூங்காம அப்படியே பரிதாபமா நின்றுட்டு இருக்கிறேன், உன்னைய பார்த்தா தூங்க வருது போன்னு சொல்லியிருக்கலாம்ல. அவ மூக்க அறுத்து தேவையில்லாம அவளை இன்சல்ட் பண்ணி அவளை அவமானப்படுத்தி அவ போய் ராவணன் கிட்ட இதை பத்தி சொல்லி சீதை மேல ஆசையை உண்டு பண்ணி ராவணன் சீதையை சிறையெடுப்பதற்கு ஒரு காரணம் இலக்குவனாக இருந்திருக்கிறார். இந்த பாவத்துக்குலாம் நான் ஆளே கிடையாது. நேர பக்கத்துல உங்க திருப்பூர்ல ராமர் கோயில் இருந்தா சொல்லுங்க, போய் வணங்கினாதான் இந்த பாவெல்லாம் என்னை விட்டு போகும். இல்லை, இவ்வளவு சேட்டையும் பண்ணிட்டு வந்ததுலேருந்து என்ன பேச்சு இவங்க சொல்கிறாங்க. அம்பிகா மேடம், அம்னி கோயம்புத்தூர்லேருந்து வந்தால் என்ன வேணா நீங்கள் பேசலாமா அம்னி, ஜாலியாக பேசுகிறத நினச்சிக்கிட்டு அண்ணன் சாப்பிட்ட அதே மிச்ச உணவைத்தான் சாப்பிடுவார். இப்போ ஒருத்தர் இருக்கார், ஒரு அதிகாரி, ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அந்த மிச்ச உணவை சாப்பிட்றாருன்னா என்ன அர்த்தம்? எக்ஸ்பெரிமெண்ட். ஏதாவது சாப்பிடலாமா சாப்பிட வேண்டாமா நினைச்சு சாப்பிட்றாரு. அப்படியும் இருக்கலாம் இல்லையா? நீங்க பாட்டுக்கு எதையாவது சொல்லலாம். எதையுமே நேரடியாக சிந்திக்க மாட்டீங்களா நீங்க? நாங்க இருக்கிற ஏரியா கொஞ்சம் அப்படிப்பட்ட ஏரியா மேடம். எங்கேயோ வாழ்கிற ஒரு தியாக திருவூலம், ஜவஹர் என்ற தியாக திருவூலத்தை நினைத்து இங்கிருந்தே கைகூப்பி தொழுகிறேன். மேடம், நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க மக்களே. லக்குவன் யாரு? ஆதிசேஷனுடைய மறுவடிவம். பரதன் யாரு? திருமால் கையில் இருந்த சங்கு. கும்பகர்ணன் யாரு? அரக்கன். அவன் சாதாரண ஆளு, மனிதன் கூட கிடையாது, அவன் அரக்கன். ஆனா அந்த 2 பேருக்கு இணையாக கும்பகர்ணனையும் வைக்க வேண்டும் என்று ஒரு கம்பன் கழகம் முடிவெடுத்திருக்கிறது என்றால் எங்கள் தம்பி எவ்வளவு பெரிய தங்க கம்பியாக இருக்கிறான். உங்க 2 பேருக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்புங்க. கடவுளின் தம்பியாகவே வாழும் வரம் வாங்கி வந்தவர்கள் 2 பேரும். ஆனா நாங்க கடவுளாலேயே சபிக்கப்பட்டவர்கள். கும்பகர்ணன் வரம் தானுங்க கடவுள்கிட்ட கேட்க போனா. நித்தியத்துவம்னு வரம் கேட்க போனவனை கலைமகளே பக்கத்தில் நின்று நித்திரைத்துவம்னு தப்பா சாபமாக கேட்க வைத்தாள் என்றால் எவ்வளவு பிரச்சனைக்கு உரியவங்க நாங்க. சரஸ்வதி வாக்கை காப்பாற்றுகிறவள், ஆனால் கும்பகர்ணனை மட்டும்தான் வாக்கை தவற செய்திருக்கிறாள் என்றால் கடவுளாலேயே சபிக்கப்பட்ட ஒரு மனிதன் இல்லையா எங்க கும்பகர்ணன்? ஒரு அரக்கன் இல்லையா? நீங்க அவங்கிட்ட வந்து இதோட ஈக்குவல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. நல்ல அண்ணனுக்கு நல்ல தம்பியா இருக்கிறது பிரச்சனையா, மோசமான அண்ணனுக்கும் நல்ல தம்பியா இருக்கிறது சிரமமா? எங்க அண்ணன் ரொம்ப நல்லவங்க, நான் நல்லவனா இருக்கிறேன், இதுல என்ன பெருசா இருக்க போகுது? ஆனா எங்க அண்ணன் கெட்டவன் தான். மாற்றான் மனைவியை தூக்கிட்டு வந்து வச்சுட்டான். நான் எவ்வளவோ சொல்லி பார்க்குறேன், கேட்கவே இல்லை. அவன் என்னைய போர்க்கோளம் பூண்டு அனுப்பி வைக்கிறான். ஒருத்தரின் முன்னம் சாதல் உண்டவருக்கு உரியதம்மா என்று அண்ணனுக்காக உயிரை கொடுக்குறான் இல்லையா? அதுதாங்க பெருசு. நல்ல அண்ணனுக்கு பக்கத்தில் இருக்கிறது பெருசு கிடையாது. மோசமான அண்ணனுக்காகவும் யாருமே இல்லாத போது நான் இருப்பேன் என்று நிற்கிறான் பார்த்தீர்களா? அதுதான் உண்மையான அன்பு என்பதை தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு பேசி இருக்கிறீங்க. அங்கே வீடனன் எனக்கு எங்கள் அணியிலேருந்தே நல்லா சொல்லிட்டாங்க. வீடனன் வந்து ஒரு அருமையான வாய்ப்பை இவனுக்கு கொடுக்குறார். என்ன வாய்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னா, இந்த லட்டு ஜிலேபி இதெல்லாம் சொன்னாங்கல்ல, அதில் முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? சொத்து தர்றேன்னு சொன்னது, சொர்க்கம் தர்றேன் இங்கே வந்துட்டா, ராமன் கிட்ட வந்துட்டா. அதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமாம்மா? நீ அனந்தரும் தீர்ந்து நீ நல்வாழ்வு எய்துவாய். அனந்தரும்னா என்னன்னா, இந்த பேர் உறக்கம்ங்கிற ஒரு சாபம் கிடைச்சிருக்குல்ல கும்பகர்ணனுக்கு, இந்த பேர் உறக்கம்ங்கிற சாபம் தீர்ந்து நீ இலங்கையை ஆண்டு நீடு வாழ்வாய்னு ஒரு ஆப்ஷனை விபீஷணன் கொடுக்குறார். நான் இதை தாங்க ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். நம்ம வாழ்க்கையிலே எதன் பொருட்டு காலம் முழுக்க ஒரு அவமானத்தை சுமந்தோம்?
கும்பகர்ணன் நீங்கள் அவன் சாப்பிட்றான் தூங்குறாங்கிறதுனால அவனை சாதாரணமாக மானம் இல்லாதவன் நினைக்காதீங்க. அவன் ரொம்ப அவமான உணர்ச்சிக்கும் மான உணர்ச்சிக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவன். அதனால தான் மூக்கு இல்லாத ஆக்கையை இந்த உலகம் பார்த்துடக்கூடாது, சிரிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ராமன் கிட்ட தன் தலையை கடலில் அழுத்த சொல்லி கெஞ்சி கேட்டான். ஏன்னா மானத்தோட சாகணும்னு நினைச்சவன் சாகும்போது கூட. அப்போ அவன் வாழ்நாள் முழுக்க எவ்வளோ பெரிய அவமானத்தை சுமந்தான். தூங்கிக்கிட்டே இருக்கிற தூக்கத்தை தவிர உனக்கு ஒன்றும் தெரியாது. தம்பி வீடனே சொல்கிறான், நீ வாழ்நாள் முழுக்க என்னென்ன சாதிச்ச, தூங்கினதை தவிர என்ன சாதிச்சன்னு தம்பியை அவன்கிட்ட கேட்குறான். சூர்பனகை சொல்கிறா, இந்த இலங்கையில் உள்ள எல்லாரும் கும்பகர்ணனை மாதிரி தூங்கிட்டீங்களான்னு கேட்குறான். இப்போ தம்பியால் அவமானப்படுறான், தங்கையால் அவமானப்படுறான். இன்னைக்கு வரைக்கும் இந்த அணி எங்களை பார்த்து என்ன சொல்லுது, அவங்க பாருங்கள் கும்பகர்ணனை மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு எங்களை சொல்கிறாங்க. அப்போ கும்பகர்ணனாலே ஒரு பெரும் தூக்கம், பேர் உறக்கம் என்கின்ற ஒரு அவமானம் அவனுக்கு காலம் முழுக்க இருக்கிறது. அதை நீக்குவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு தம்பியின் மூலமாக வருகிறது. சும்மா வரலாமே, காலில் விழுந்து கெஞ்சுறான், இதை நீ ஏற்றுக்கொள் என்று. வாழ்நாள் முழுக்க எதன் பொருட்டு ஒருவன் அவமானத்தை சுமந்தானோ, வாழ்நாள் முழுக்க எந்த குறைக்காக நிறைவாழ்வு மறுக்கப்பட்டானோ, வாழ்நாள் முழுக்க எந்த அவமானத்தை தோள்களில் தூக்கி சுமந்தானோ, அதை நீக்குவதற்கு ஒரு வாய்ப்பு வந்த போதும் கூட அதை தூக்கி எறிந்துவிட்டு என் அண்ணனுக்காக உயிர் கொடுப்பேன் என்று நின்ன தம்பி தாங்க தங்க கம்பி. செத்து விளையாடுவோன்னு இவங்க சொன்னாங்க. அதுக்கு மட்டும் நான் பதில் சொல்லிடுறேன். அவன் செத்து விளையாடலைங்க, கொன்னு விளையாண்டான். அவன் போர்க்களத்தில் வந்து நிற்கும் போது அப்படியே மிரண்டு போறாங்க, வானரங்களையெல்லாம் அடிச்சு நொறுக்குறான். இப்போ ராமன் என்ன பண்றார், அவனுடைய ஒரு கையை வீழ்த்திடுறார். ஒரு கை இல்லைங்க, ஒத்த கைட்டு அவன் என்ன பண்ணான் தெரியுமா, விழுந்த கையை கையில் எடுத்துக்கொண்டு அதை வச்சு எல்லாரையும் அடிச்சான். அந்த குரங்கு இனம்லாம் எதை பார்த்து பயந்தாங்க தெரியுமா, இருந்த கையை விட அந்த இழந்த கை அடிச்ச விட இல்லையா, அதுதான் பயங்கரமா இருந்தது. அதை பார்த்து பயந்தாங்க. இன்னொரு கையவும் ராமன் எடுத்துட்டான். ரெண்டு கை இல்லை, ரெண்டு கை இல்லாமல் ரெண்டு கால்கிட்ட குதிச்சு எல்லாரையும் அடித்து தொழுக்கிறான். ஒரு காலை எடுத்துட்டார், வலக்கால், ஒத்த கால் இருக்குங்க. அந்த ஒத்த காலில் உந்தி 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 அந்த வானர கூட்டத்தை கலக்கி அடிக்கிறான். அந்த காலையும் எடுத்துட்டார். ரெண்டு கால் இல்லை, ரெண்டு கை இல்லை, விழுந்த இடத்தில் படுத்துக்கொண்டு வாயினால காற்றை ஊதி அங்க இருக்கிற குன்றுகளை எல்லாம் எரிந்து எதிரி படையை அழிக்க முயற்சி சென்றான். என்றால் தன் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் இந்த உயிர் எங்க அண்ணனுக்கு தான் பயன்படும் நினைச்சான் சார். ரஜினி சார் சொல்வார் இல்லையா, ரெண்டு கால் ரெண்டு கை இல்லாட்டாலும் இந்த காளி பழச்சுக்குவான், கெட்ட பய சார் இந்த காளின்னு சொல்வார்ல. ரெண்டு கால் ரெண்டு கை இல்லாட்டாலும் தன் அண்ணனுக்காக தன் உயிரை கொடுக்கிற நல்ல பையங்க எங்க கும்பகர்ணன். நடுவர் அவர்களை ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். இலக்குவன் அண்ணனுடன் இருந்து புகழ் பெற்றான், பரதன் அண்ணன் நினைவுடன் இருந்து புகழ் பெற்றான். கும்பகர்ணன் மட்டும்தான் அண்ணனுக்காக உயிர் கொடுத்து புகழ் பெற்றவன். பரதன்னு பேர் வைப்பாங்க, இலக்குவன்னு பேர் வைப்பாங்க, கும்பகர்ணன் யாரும் பேர் வைக்க மாட்டாங்க. கும்பகர்ணனுக்கு யாரும் பாடல் பாட மாட்டாங்க. ஆனாலும் இந்த கம்பராமாயணம் இருக்கும் வரைக்கும் அண்ணனுக்காக ஒருவன் உயிர் துறந்தான் என்கின்ற வரலாறு இருக்கும் என்பது கும்பகர்ணனுடைய பெயராக நிலைத்து நிற்கும் என்று சொல்லி, அண்ணனோடு இருப்பதை விட அண்ணனுக்காக உயிர் கொடுப்பதுதான் மிகப்பெரிய அன்பு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.